பெரிய ஹிட்டான டீசர் பார்த்தீங்கன்னா ஓகே அந்த ஒரு சரக்கு கிளாஸை கசக்கி போட்டுட்டு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்கிறது. நம்ம ஃப்ரெண்டு பார்த்துட்டு மச்சான் அவங்க ஃபிகர் சூப்பராக இருக்குன்னு சொன்னால் நமக்கு ஒரு கிக்கு வரும். தலைவா படத்தில் வாங்கினா வணக்கங்க நான் சாங்கில் ஆடணும். நான் ஆனதை பார்த்து நான் எவ்வளோ சிரிச்சேனோ அதே மாதிரி அவர் ஆனதை பார்த்து நான் சிரித்தேன் பயங்கரமாக. ஸோ அவர் டைலாக்கே அவர் வச்சு ஓட்டியிருக்கார். தயவுசெய்து கண்ட்ராவி டைலாக் திருப்பி சொல்லிட்டாங்க அப்படின்னு. ராவுத்தர் பார்டர் புரோட்டா கடை மற்றும் ராஜ்கிரண் லுங்கிகள் வழங்கும் கட் ஏய் லோக்கல் என்ன கூப்பிட்டியா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜேஷ் படம்னா அது என்ன சொல்கிறது, அதில் நான் நடிக்கல, பட் அது என்னுடைய படம் மாதிரி. நான் ராஜேஷ் ஃபோன் பண்ணி சொன்னார், இது மாதிரி டீசர் ரிலீஸ் பண்ணுறோம் நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் நல்லா தான் பண்ணுவீங்க நீங்கள், ஏன்னா டீசர் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பெரிய ஹிட்டான டீசர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓகே அந்த ஒரு சரக்கு கிளாஸை கசக்கி போட்டுட்டு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்கிறது. ஸோ டீசருக்கு ஒரு ட்ரேட்மார்க்காக பண்ண ஒரு ராஜேஷ். ஸோ அதனால் இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா இல்லை பட் நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு பேசணும் அப்படின்னாரு. ஆக்சுவலாக நம்ம ஹியூமன் சைக்காலஜியே ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா நம்ம ஒரு சூப்பர் பொண்ணாக பார்த்து ரொம்ப அழகான பொண்ணாக பார்த்து தான் லவ் பண்ணுவோம். அப்பவும் திருப்தி இருக்காது. நம்ம ஃப்ரெண்டு பார்த்துட்டு மச்சான் அவங்க ஃபிகர் சூப்பராக இருக்குன்னு சொன்னால் தான் நமக்கு ஒரு கிக்கு வரும். ஏன்னா அப்படி நம்ம பழகிட்டோம். நமக்காக லவ் பண்ணுறோமோ இல்லையோ நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு பார்த்து கொஞ்சம் போராமல் பண்ணோம். செம்ம ஃபிகர் மச்சான் வாழ்னு, அப்போ தான் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ பார்த்துட்டு நான் ஒரு வார்த்தை சொல்லணும் அந்த டீசரை பற்றி. நல்லா இருக்கு படம். ஆக்சுவலாக வந்துட்டு எடுத்த உடனே ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு போவாங்க. இவங்க டீசர்லேயே போயிட்டாங்க பார்ட் 4 வரைக்கும். ஸோ 4 டீசரும் நல்லா இருக்குது. இதில் யாராக்கு எது பிடிச்சது அதை அவங்க லைக் பண்ணிக்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ராஜேஷ் வந்துட்டு ஜிவியோடு சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஜிவி வந்துட்டு இப்போது ஹீரோவாக ரொம்ப நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்காரு. எனக்கு சின்ன ஞாபகம் இருக்குது, தலைவா படத்தில் வாங்கினா வணக்கங்க நான் சாங்கில் ஆடணும். ஸோ ஜிவி அதில் ஆடியிருந்தார் விஜய் சாரோட சேர்ந்து. நானும் அந்த பாட்டில் ஆடியிருந்தேன். ஆக்சுவலாக நான் ஆனதை பார்த்து நான் எவ்வளோ சிரிச்சேனோ அதே மாதிரி அவர் ஆனதை பார்த்து நான் சிரித்தேன் பயங்கரமாக. பட் அதுக்கப்புறம் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்டு, அவ்வளோ நல்லா ஆடியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீச் அவ்வளோ பெரிய டைலாக், லென்த்தி டைலாக் ஒரு ஷாட்டில் பேசியிருக்காரு. ஸோ அது இல்லாமல் இதில் ஒரு பெரிய டீமே இருக்காங்க. ரோபோ சங்கர், நம்ம சிங்கப்புலி அண்ணன், ஸோ பாலாஜி எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவர் டைலாக்கே அவர் வச்சு ஓட்டியிருக்கார். தயவுசெய்து கண்ட்ராவி டைலாக் திருப்பி சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஸோ அவ்வளோ லைவாக இருக்கும் ராஜேஷ் படம் அப்படின்னாலே. கண்டிப்பாக இது கலர்ஃபுல்லாக ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு படம்ன்றது கிளியராக தெரியுது. ஸோ நிக்கி கல்ராணி அந்த ஆனந்தி ஒரு பியூட்டிஃபுல்லான 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிவா சார் சொன்னார் அப்போவே ஊர்லேருந்து வரும்போது அருணாகரில் கட்டி எத்துன்னு வந்த காசுன்னு. ஸோ பார்த்து தான் படம் பண்ணுவார் கண்டிப்பாக. இப்போ கூட அருணாகரில் எதனா கட்டினதுக்காரன்னு தெரியல, லைட்டாக கொஞ்சம் சைடில் வீங்கி இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் வர அமௌண்ட் எடுத்து பெரிய லெவலில் அவர் கட்டிட்டு திருப்பி ஊருக்கு போய் ஒரு பெருசாக ஒன்று பண்ணணும். இன்னும் நிறைய படங்கள் பண்ணணுன்ற வாழ்த்துறேன். அவரோட பிறந்தநாள் வேறு. ஸோ நல்ல மனிதர்களுடைய முன்னிலையில் நாசர் சார், தானு சார் எல்லாம் பெரிய பெரிய என்ன சொல்கிறது ஒரு குட் ஹார்ட் ஃபெலோஸ் எல்லாருமே ஒரு நல்ல மனசு கொண்டவங்க வந்திருக்காங்க. ஸோ ஒரு பெரிய டீமே நடிச்சிருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தனேன் சார், சசிகுமார் சார், சசி சார், அந்த நம்ம சீனிவாசன் சார், நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் வரிசையாக எனக்கு சொல்ல இது பண்ணலாம். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ். என்னுடைய நண்பர், பக்கத்து வீட்டுக்காரர், ஆஃபீஸ் தான் பக்கத்து வீடு, சிவாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஒரு 100 ஆண்டு கால சினிமாவில் ஒரு 1/4 நூற்றாண்டு ஒரு பயணத்தை கடந்து வந்திருக்காரு. இன்னும் ஒரு நூற்றாண்டு பூர்த்தி செய்ய வேண்டும். அவருக்கு சினிமா பண்ணணும் அப்படின்றது தான் அவருக்கு இதுக்கு வெற்றி தோல்வி என்ற கணக்கு அவர் வச்சுக்கிட்டதே கிடையாது. பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவர். அவருடைய நல்ல மனசுக்காகவே அவர் பண்ணுகின்ற எல்லா படங்களும் நல்லா போகணும். அவருக்கு மிக பலமான ஒரு நண்பர்கள் வட்டம் இருக்குது. அந்த நண்பர்கள் வட்டத்தில் நானும் இருக்கின்றதுல எனக்கு உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சி. தம்பி ராஜேஷ் கூட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஆலினால் அழகுராஜா. ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் ஹேண்டில் பண்ண விதம். அவர் சொல்லும்போது அவர் சொல்லுங்க சார், இல்லை சார் நீங்கள் அப்படி அப்படி பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா இருக்கும் சார். அவர் சொல்லும்போது இது ஒரு காமெடியாக வருமா அப்படின்னு தெரியாது. அதை நாங்கள் பண்ணும்போது தான் இதுக்கு பின்னால் இவ்வளோ இருக்கான்னு தெரியும். கார்த்தியெல்லாம் ரொம்ப பெரிய ஃபேனு ராஜேஷ்க்கு. ஐ ரியலி என்ஜாய்ட். ஏன்னா எல்லா படத்துலையுமே வரைச்சி நின்று எப்படா ஒரு நல்ல காமெடி படம் வரும்னு ஏங்கிட்டு இருக்கு ஒரு சூழலில் அந்த படம் பண்ணேன். ரொம்ப நல்லா டீசர்ஸை பார்த்தேன் நான்.
உண்மையாகவே அந்த பேருக்கு ஏற்ற விதமாக அந்த டீஸ்னா சும்மா அப்படி 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 தூண்டி விடுறது, அதுக்கு பேர் தான் டீஸு. இது உண்மையாகவே ஒரு ஆவலை தூண்டுது. அந்த காம்பியர் சொன்ன மாதிரி இது என்ன மாதிரி படம்னே புரியல. சரி, லவ் படம்னு சொன்னால் அங்கே போய் கடைசியில் வந்து ஒரு ஹாரர் ஃபில்மாக முடியுது. ஐ ரியலி அப்ரிஷியேட் பிரகாஷ். ரொம்ப அந்த ஒரு லெங்தி ஷார்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. நான் 2வது தடவை திரும்ப உன்னிச்சு கேட்டேன், நான் அதை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன். என்னென்னா யூ வுட் ஹவ் ஃபேஸ் த சேம் திங். நம்ம வந்து உணர்ச்சிபூர்வமாக பேசணுன்னா நம்ம அதை வாங்கி சொல்லிடலாம். இதில் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இதுக்கப்புறம் இதுதான் வரணும், இதுக்கப்புறம் இதுதான் வரணும்னு சொல்லியிருக்கு. குட். ஒரு முழு படத்தையே ஒரே ஷாட்டில் ஒன்று வச்சு எடுக்கலாம் போல இருக்கு. குட். நல்ல அந்த படம் பார்க்கணுன்ற ஒரு ஆவலை இந்த டீசர் உண்மையாக அதனுடைய கடமையை செஞ்சுருக்கு. இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட எல்லோருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான விஷயம் இங்கே சொல்லி ஆகணும். இந்த நிகழ்ச்சிக்காக தயாராகிட்டு இருக்கும்போது சிவா ஃபோன் பண்ணி, சரி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இது எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், பட் நடத்தணுமா கொஞ்சம் யோசிக்கிறேன், ஏன்னா இது இப்படி இருக்குது, சூழல் இப்படி இருக்குது. நான் சொன்னேன், இந்த ஒரு உணர்வு தான் முக்கியம். இந்த ஒரு உணர்வு ரொம்ப முக்கியம். இந்த கொண்டாட்டம், இது கொண்டாட்டம் கிடையாது. உங்களுக்கு பிறந்த நாள், அம்மா அப்பா வரவழைச்சிருக்கீங்க, இவ்வளோ நண்பர்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. இந்த உணர்ச்சி, இந்த உணர்வு நம்ம எல்லாருக்கும் இருக்கணுன்றது தான் முக்கியம். இந்த உணர்வுக்காகவே இந்த படம் மேலும் ஒரு 10 பங்கு அதிகமாக வெற்றி பெறும். உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. இந்த விழா வந்து ஆக்சுவலாக ஒரு குடும்ப விழான்னு தான் சொல்லணும். ஏன்னா 25 வருஷம் சிவான்னு சொன்னார். சொன்னோடனே எனக்கு ஞாபகம் வந்தது, 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் நான் சின்ன மாப்பிள்ளை ராசியா படங்கள் வியாபாரம் பண்ணியிருக்கிறேன். அப்படி ஒரு குடும்ப விழா. இங்கிட்ட ஒரு பக்கம் ஜீவி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பொல்லாத நாடுகள் ஆரம்பித்த வாழ்க்கையில் இன்னைக்கு கதாநாயகர் வந்திருக்காரு. இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டது ரொம்ப நான் ஒரு பெருமையாக கருதுகிறேன். ராஜேஷ் அவர்கள் ஒரு என்டர்டெய்னிங் டைரக்டர்ஸ். ஏன்னா நிறையா மேக்ஸிமம் வந்து நான் இந்த ஒரு ஃபாரின் போயிருந்தப்போ ஒரு ட்ரிப்பில் கன்சல்ட் பண்ணி பேசும்போது சொன்னாங்க, எப்படி சார் படத்தை நீங்கள் லைக் பண்ணீங்கன்னு. சார் எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்களே பல பிரச்சனைகளை படம் பார்க்க வரோம், ஒரு என்டர்டெய்னராக படத்தை பார்த்துட்டு வரணும் சார், அதில் போய் பல பிரச்சனை சொல்லிட்டு எங்களை பண்ணி இது பண்ண மாதிரி அந்த மாதிரி ஒரு என்டர்டெய்னிங் டைரக்டர். அந்த வகையில் இந்த டீசர்ஸ் எல்லாம் ரொம்ப என்டர்டெய்னாக இருக்குது. இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். இந்த படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் இந்த படம் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று எல்லாமலை இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Locality boys, locality boys, locality boys, locality boys. நீங்கள் 5 பேர் தான் தட்டினீங்கல்ல, பார்த்துண்ணா. ஆனால் வந்துட்டு நான் பாகிஸ்தான் பார்டரில் ஒரு ஷூட்டிங்கில் இருந்தேன். த்ரிஷா இல்லை நயன்தாராலாம் அம்மா அப்பாவோட போனீங்கன்னா அம்மா அப்பா நம்மளை டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க. இது கூட எங்கேயா ஷூட்லாம் பண்ணும்போது 15 வயசு பையன்லாம் தலை அப்படின்றான். எனக்குலாம் ஆச்சரியமா இருந்தது, என்னடா அண்ணா செம்மையா டபுள் மீன் சூப்பர் ஜோக். ஆனந்தி கூடியும் நிக்கி கல்யாணம் எதுவுமே சீனே அவ்வளோ இல்லை, எல்லாமே ஃபுல்லாக ஹீரோக்கே கொடுத்துட்டார் டேரக்டர்.